மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் எம்டி விசாகனிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவருடைய வீட்டில் 8 மணி நேரத்திற்கும் அதிகமாக சோதனை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அங்கு நடைபெறும் சோதனையில் ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா? கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடந்த பொழுதே அதனுடைய விரிவாக்கம் அடுத்த சில மாதங்களில் இருக்குன்றதை எதிர்பார்த்தோம். அந்த வகையில தான் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் விசாகன் டாஸ்மார்க்கினுடைய மேலாண் இயக்குனர் அவருடைய இல்லம். இங்கிருந்து தான் காலையில் 7 மணியிலிருந்து தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. 3 மணி அளவில் தான் அவர் இங்கிருந்து நுங்கம்பாக்கம் அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அங்கே விசாரணை நடைபெற்று வருவதாக நம்மளது செய்தியாளர் அபினேஷம் தெரிவித்திருக்கிறார். இங்கே அவருடன் அழைத்து செல்லும் பொழுது அவர் மனைவியும் அமலாக்கத்துறை அழைத்து செல்கின்றது. ஆனால் ஒரு சில மணி நேரங்கள், அதை கரெக்டாக சரியா ஒரு 45 நிமிஷம் கழிச்சு மீண்டும் அவரது மனைவியை அமலாக்கத்துறை அழைத்து வந்து இங்கே வீட்டிலேயே கூட்டிட்டு வந்து விசாரணையும் சோதனையும் நடைபெற்று வருகிறது. காலையிலேயே பதிவு செய்தோம். அவர் மகனிடமும் அமலாக்கத்துறை பல்வேறு கேள்விகளை நடத்தி வருவதாக, நேரடியாக இங்கே இருந்து கேள்விகள் கேட்பதாக சொல்லப்பட்டது. ஏறத்தாழ 7-8 அதிகாரிகள் காலையிலிருந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த சோதனையில் பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். அது என்னன்றதை இடி முழுவதுமாக முடித்துவிட்ட பிறகுதான், அந்த சோதனையும் விசாரணையும் முழுவதுமாக முடித்துவிட்ட பிறகுதான் நமக்கான விஷயங்கள் என்ன என்பது தெரிய வரும். அதே நேரத்தில் விசாரணையிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன, அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில்கள் எந்த வகையில் இருக்கிறது என்பதை தொடர்ந்து அவர் மீண்டும் இங்கே அழைத்து வரப்படுகிறாரா, அல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க போகிறதா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சொல்லப்போனால் இன்றும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆவணங்கள் அதே போல வேற ஏதேனும் விஷயங்கள் கிடைக்கிறதா என்பது விசாரணையின் இறுதியில் தெரிய வரும். தொடர்ச்சியாக இங்கே விசாகன் அவரது மணப்பாக்கம் இல்லத்தில் சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சிவராஜ், விவரங்களை முழுமையாக